அக்னீஸ்வரர் ரொம்ப நேரம் காத்திருக்காரு. இதுல என்னன்னா இப்ப எல்லாரும் சொல்வது பல விவாதங்கள்ல பாஜக தப்பு பண்ணிருச்சு, அவங்க அலைன்ஸை சரியா பிக்ஸ் பண்ணியிருக்கணும்ன்றது. நான் அதுக்கான பதில கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி அக்னீஸ்வரன் இப்போ டெல்லி சந்திப்பு என்னதான் நடக்கும்னு தெரியலையே. இப்ப செங்கோட்டையன் ஒன்றிணையுன்றார், ஒரு மாசத்துல அது நடக்கும்ன்றார். சசிகலா அவங்க சொல்றாங்க நடந்துரும், சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு. ஒருபுறம் கேசிபி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது ஒன்றிணைவதுதான் தீர்வுன்னு சொல்வது. எப்படி அது நடக்குமா? எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு மாசத்துக்குள்ள? இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது? இல்லை, எல்லாருமே பிரிந்து சென்றவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப எல்லாத்திலையும் பயன்படுத்துறாங்க. வெளியேற்றப்பட்டவர்கள்னு சொல்லணுமா? நீக்கப்பட்டவர்கள்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டு, இன்னைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வளர்த்த இயக்கம் திராவிட கட்சிகள். அப்போ அவருடைய காலத்தில் அவருடைய நினைவை போற்றி புகழ்கின்ற இந்த செப்டம்பர் 15 ஒரு எளிய மனிதராக பிறந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் பெயர் தெரிஞ்சு அவர் பேரை சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பாமரர்கள் படித்தவர்கள்லாம் பெரிய பெரிய அறிவுஜீவிகளாகவும் பெரிய செல்வாக்கு பெற்றவர்களாகவும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பெயர்களை இன்றைக்கு மாநில சுயாட்சி என்று வைத்துக்கொண்டு நம் டெல்லிக்கு அந்த போறத ஒரு பெருசா நீங்க அடிக்கடி இப்ப பெரிய பெரிய பிரளயமா மாத்த அவங்க முயற்சி பண்றாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு செல்வது இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர்களை வாழ்த்து சொல்லுவதற்குத்தான் செல்லுகிறார். அமித்ஷா அவங்கள சந்திக்க மாட்டாங்களா? அது இன்னும் தெரியல, அது நாளைக்கு தான் தெரியும். சந்திச்சா அரசியல் பேசுவாங்கல்ல? இல்ல நான் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட தான் அடிக்கடி டெல்லி போறாரு. ஆனால் அதையெல்லாம் நாம் அவ்வளவாக பார்த்து கொள்வதே இல்லை. கோரிக்கை மனு. ஆனால் இங்கே மட்டும் இல்ல சார். அதுல வித்தியாசம் என்னன்னா, இது அரசியல். அவர் பிரதமரை பாக்குறார், கோரிக்கை வைக்கிறார், அது வெளியில சொல்றாரு. அதே மாதிரி தான் இவரும் பிரதமரை பார்ப்பார், இவரை பார்ப்பார், அமித்ஷா பார்ப்பார், கோரிக்கை வைப்பார், வருவார், துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்லுவார். கூட்டணி அதெல்லாம் பேச மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, செங்கோட்டையன் போய் சந்திச்சதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்கள்கிட்ட சந்திச்சது அதெல்லாம் சார், அதாவது சார், எல்லா பிரச்சனைகளையும் ஒருவர் மட்டும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா பிரச்சனையும் தனித்தனியா போய் பிரச்சனை அங்க நட்டு வச்சுட்டு வந்துருவோம். என்ன சார் இது? இல்ல என்னதான் தலைமை, அதிமுகவின் தலைமைதான் அதை பற்றி முடிவெடுக்கும். இல்ல இப்ப என்னன்னா, இப்ப இவங்கெல்லாம் இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், இப்போ திரு கேசிபி, அது மாதிரி நீங்க உங்கள் வார்த்தையில நீக்கப்பட்டவர்கள் இப்ப இவங்கெல்லாம் வரணுமா வேண்டாமா? அதுக்காக யார் முடிவெடுப்பது? இப்ப ராம்கி சொல்றார் இதெல்லாம் பாஜக செய்யணும், என்டிஏன்னு அதை செய்வாங்கன்னா அது கூட வேண்டான்றீங்களா? என்னதான் சொல்லுவீங்க? அப்ப பாஜக என்ன செய்யணும்? நீங்க 3 கேள்வியை ஒரு வார்த்தையில கேட்டுட்டீங்க. வரணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறீங்க. வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில வரணும், அதிமுகவில் இல்ல. அடுத்த ஒரு கேள்வி என்ன சார்? சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? அது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவை தீர்க்கமாக எடுப்பார், எடுக்க வேண்டும். 2. மூணாவது என்ன சார்? இங்க டெல்லிக்கு போறது அரசியல் பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கூட்டணி பத்தி பேசுவாங்களா அல்லது இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஒரு தமிழரை ஒரு தமிழர் வாழ்த்து சொல்ல போகிறார், அதை வரவேற்றுதான் பார்க்க. இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒட்டுமொத்தம் பாஜக என்டிஏல இவங்களெல்லாம் சேர்த்துக்குங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் உங்க கோரிக்கை. நான் இப்படி கேட்கிறேன், என்னுடைய கோரிக்கை. நான் ஒரு சாதாரண ஆளு, என் கோரிக்கை கிடையாது. உங்கள் பார்வை 2024 நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஆனால் 2026 நான் ரொம்ப வேதனையோடு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையாளர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சராக நாங்கள் விரும்பதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. ஒரு கட்சியில் உள்ள 20% வாக்குகள் எடுத்ததை நாங்கள் துணை முதலமைச்சரை ஏத்துக்கிற மாட்டோம், முதலமைச்சராக வேட்பாளரை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னா நான் இப்ப கேட்கிறேன், நான் அமமுகவினுடைய தலைவரா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு செந்தமிழனை வரவேற்கிறேன். நான் அவரை போட்டுருவீங்களா நீங்க? இல்ல நீங்க அவரோட கூட்டணி எப்படி சார் டிமாண்ட்? அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் அதைத்தான் சொன்னேன், சேர்த்துக்கோங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில். 2024 யாரோட கூட்டணி இருந்தீங்க? அங்கதானே நீங்க கேட்கணும். ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவுல போய் ஜேபி நட்டா அவர்களை மாத்தினால் தான் நான் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவேன் என்று தமிழ்நாட்டில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? இல்ல இப்ப அக்னிஸ்வரன் என்னன்னா, நீங்க 18+20 அமித்ஷா சொல்றாருல, அந்த 18க்குள்ள ஓபிஎஸ் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? டிடிவி இருக்காங்களா இல்லையா? இப்ப அவங்க வேணுமா வேண்டாமா அந்த முடிவை பாஜக எடுத்துக்கட்டுமா? விஜயன் சார், அதிமுகவுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. விஜயன் சார், நீங்க நல்லா ஓடுற குதிரையவே திரும்பவும் சாட்டையால் அடிப்பீங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த 18%?
2024 நாடாளுமன்ற தேர்தல். எந்த கூட்டணி? தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப அங்கதானே பேசணும். இங்க அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரை நீக்குங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு தனி கட்சிக்கு என்ன அதிகாரம்? யார் அதிகாரம் கொடுத்தது? சரி, இப்ப ரெண்டு பேரை நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க என்டிஏல இருந்தாங்கன்னு. இப்ப கேசிபி போன்றவர்கள் அப்படி பிரிந்து போனவர்கள் அல்ல நீக்கப்பட்டவர்கள், இப்ப செங்கோட்டையன்ல கட்சிக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்களை என்ன செய்யறது? இப்ப அவங்களுக்கு என்ன வழி? நான் சட்ட ரீதியா பேசணுமா இல்ல எப்படி சார்? நான் கேட்கிறேன். தேர்தல் ரீதியா பேசுறேன். ரைட், தேர்தல் ரீதியா கேட்கிறேன். ஒரு கட்சியில், எந்த கட்சியா இருக்கட்டும், திராவிட கட்சியில் ஒரு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டால், தலைமை ஏற்றுக்கொண்டால் சேர்த்துக்கிற போது. ரவீந்திரன் துரைசாமி இப்ப அக்னீஸ்வரன் அவர்கள் பேச்சுல என்ன, இப்ப ராம்கி அவர்கள் பேச்சுல என்ன தெரியுதுன்னா, எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படிதானே தெரியுது. ஒருவேளை சொல்லட்டும், இதுக்கு சேர்த்து சொன்ன உடைஞ்ச கண்ணாடின்னு சொன்னாரு. உடஞ்ச கண்ணாடி தூக்கி போட்டு புது கண்ணாடி வாங்கிக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமா? கூட்டணி நீங்க என்ன 50 வருஷம் நிக்க போறீங்க? ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா, அந்த தரப்பு இப்ப கேசிபி அவங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ்ஓ டிடிவியோ செங்கோட்டையனோ அவங்க சமரசத்துக்கு வந்தால் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அவங்க எந்த டிமாண்டும் நிறைவேற போவதில்லை. இபிஎஸ் கை தான் ஓங்கி இருக்க போகுது. கண்டிப்பா அதான் பாஜக வலுப்படுத்த போகுது. இபிஎஸ் பாஜக கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தணும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிரட்டி ஜெயிக்க வேண்டாமா ரவீந்திரன் துரைசாமி? ஜெயிக்க எப்படி முடியும்? ஜெயிக்க முடியாதுன்னு தான் தெரியுமா? ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி, சீட் கட்டணும் கெபாசிட்டி இல்லாத எடப்பாடியை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? தெரியும், தெரிஞ்சுதான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஜெயிக்க முடியாது தெரிஞ்சுதான் பாஜக பேசாம அமைதியா இருக்கா? எடப்பாடி பழனிசாமியை பாஜக கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நஷ்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இப்ப தினகரன் 2021 தேர்தல் கூட்டணியில இல்ல, நஷ்டம் யாருக்கு? இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் கராரா இருக்காரு கேசிபி. அவங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கும் அவர் நினைக்கிறது இவங்களை கட்சியில சேர்த்துறதை விட தனி கட்சி ஆரம்பிக்க சொல்லி இந்த வழக்குகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய கட்சி தலைமையை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் மட்டுமே அதிமுக. அவர் ரவீந்திரன் சார் சொல்ற மாதிரி இந்த 20% வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைத்த வாக்கு, இதைத்தான் அவர் உறுதிப்படுத்துறாரே ஒழிய உறுதிப்படுத்துறார். இதுல இந்த என்டிஏக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ஃபார்முலா இவங்க சொல்றாங்க. பாஜகவும் அதையே ஓரளவுக்கு சேர்த்தலாம். ஆனா அப்படி வருகிற பொழுது தலைவர்கள் மட்டத்துல வேண்டா வெறுப்பா கூட ஏத்துக்கலாம். தொண்டர்கள் மட்டத்துல அது ஜெல் ஆகாது. விஜய் என்கிற மாற்று சக்தி இருக்கிற பொழுது அதுல ஒரு 25-30% வாக்குகள் நஷ்டம் எடப்பாடி பழனிசாமி. இதுல நஷ்டம் இபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதுல அவங்க கராரா இருக்கிறாங்கன்றது தெரியுது. இதுல ஓபிஎஸ்ஏ டிடிவியோ கொண்டு வர முடியுமா? இப்ப ராம்கியும் அக்னீஸ்வரன் சொல்றது நீங்க பாஜகக்குள்ள கொண்டு வந்துருங்கன்னா அப்படி கொண்டு வர முடியுமா? முடியாது. அமித்ஷா நினைச்சாலும் முடியாதுங்களா? முடியாது. அமித்ஷா நினைச்சா 26ல 24 அவங்களுக்கு 240 வந்திருக்குது. இவர் ஓபிஎஸ் இருந்தா ஒரு இபிஎஸ் இருந்தா ஒரு 10-15 வந்திருக்கும். இபிஎஸ் ஸ்டடியா நீங்க -17% மைனஸ் உங்க கூட சேர்ந்தவன் சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிராமிஸ் நாங்க மத்தியில அவர் என்ன பண்ண முடிஞ்சது? இல்ல மத்தியில ஆட்சியில இருக்கிற கட்சி நாங்க பிராமிஸ் பண்றோம், வாங்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ். அதெல்லாம் நீங்க எத்தனை வரை ஏமாத்தி? உங்க கதையே பெரிய கதை. உங்க பஞ்சாயத்து தமிழிசை நிற்கும் போது தமிழிசையை காலி பண்ணதுக்கு எல்லாம் செய்து நோட்டா கீழே போச்சு. உங்க பஞ்சாயத்து ஈரோடு கிழக்குல நிக்க முடியாம அண்ணாமலை லீடர்ஷிப் போய் சீமான் கிட்ட அந்த லீடர்ஷிப் கொடுத்துட்டு போயிட்டீங்க. உங்க பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்து. இது பாஜகவால முடியும்னா அவங்களாலே இது முடியாத கதை தான். ஒருத்தர் இபிஎஸ் காம்ப்ரமைஸ்க்கு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை அதிமுகக்குள்ள பேசி தீர்க்க முடியும். டெல்லியால எதுவுமே முடியாதுன்றதுதான் நிதர்சனமா? இல்ல அவங்களால முடியும். அவங்க தானே இனிஷியேட் பண்ணது. என்ன அவங்க தானே வந்து கூட்டணி கைமீறி போச்சுன்றார் சார். எல்லாமே கடந்து போய் ரவீந்திர சார் சொன்ன கரெக்ட். என்னன்னா பாஜக தலைமை ஓபிஎஸ் மீதும் தினகரன் மீதும் கோவத்துல இருக்காங்க. அவங்க கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்க எப்படி இந்த கூட்டணி எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. என்ன கோவத்துக்கு என்ன காரணம்? இந்த கூட்டணி அறிவித்த பிறகு இந்த கூட்டணி ஏன் உருவானதுன்னு பல விவாதம் நடந்தது. அப்பெல்லாம் என்ன எடப்பாடி அவர்கள் தான் போய் ஜஸ்டிஃபை பண்ண திமுக எதிர்ப்பு இதே முன்னாடி தான் திமுக பேசி பாஜக பேசிச்சு. ஆனா அதை கடன் சமீப காலங்களில் இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பேசி திமுக டைவர்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு யார் பண்றா? எடப்பாடி அவர்கள் பண்றாங்க, பாஜக பண்ணுது, பாமக அன்புமணி பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாம் இப்ப நீங்க சொல்றாரு, அவர் சொன்னார்ல நீக்கப்பட்டவர்கள், அவர்கள் யாருமே அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு 2ஆம் பட்சம் தான். அவர்களுக்கு தேவை நான் கூட்டணி இடம் பெறணும், எனக்கு தேவை கௌரவம் கொடுக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கணும். இப்படித்தான் அவர்களுக்கு எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கிளியரா வெட்ட வெளிச்சமாயிட்டு. இல்ல தினகரன் எப்படி பேசுறாரு? முதல்வரா வேட்பாளரா நான் என்னால் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் ஏற்றுக்கொள்வேன். அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னுடைய முதல் கையெழுத்து இதுவாக இருக்க போகுது, நம்மளோட ஆட்சி வரப்போகுதுன்னு பேசுறாங்கல்ல. அன்புமணி அவர்கள் இந்த கூட்டணிக்கு இணக்கமாக இல்ல, அதனால நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்களா?
பாஜக அப்படி முடிவெடுத்து இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கிறீங்கல்ல, அன்புமணி அவர்களுக்கு அதை வச்சிருவாங்களா? இல்ல அன்புமணி விஷயத்துல அவரு ஸ்டாண்ட் கிளியரா இருக்காரு. நீங்க இவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்களுக்கு நினைச்சது கிடைக்கலனா இவங்க அறிவாலய கதவை கூட தட்டுவது தயங்க மாட்டாங்க அவங்க. அதான் ஒரு சிக்கல் ஆக்சுவலா. சோ கைக்கு அடக்கமா இருக்க சிம்பிளா சொல்றேன். போகாதா? பாஜக அறிவாலயம் கதவு திறந்தா போகாதா? பேசலாம், நல்ல கதையா ஒரு break க்கு அப்புறம் பேசலாம். அதிகமா அக்னி தட்டுறது காத்திருங்க, மோடி நான் தான். திரும்ப வரேன். பேசலாம்.